அன்பு நண்பர்களே, நம்ம திருமணம்பூண்டி நகராட்சி பற்றி தான் நம்ம நகராட்சியுடைய பணிகள் அதுதான் நம்ம இப்போ கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம பகுதியில் வசிக்கிறோம், என்ன நடக்குது, என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வரி கொடுக்குறோம், வரி கொடுத்தோடு நம்ம கடமை முடிஞ்சுன்ட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான பணிகள் தொய்வுற்று போகின்ற பொழுது நம்ம ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறோம். இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, குப்பை அள்ளுகின்ற பணி 27 வார்டுலேயும் 140 பேர் 150 பேர் வேலை செய்திருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 2021-22 வரைக்கும், அதாவது இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியார் முறையை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக 140 பேர் 150 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது நகரமானது சுத்தமாக இருந்தது, முடிந்தவரை சுத்தமாக இருந்தது, சுகாதாரமாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே வசிக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது சுருங்கி 70 பேராக போயிடுச்சு. அதாவது அரசாங்கம் சரியாக அந்த வேலையை செய்ய முடியாது, அதனால் தனியாருக்கு விட்டு அதன் மூலமாக அந்த வேலையை சிறப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்த திட்டமானது தனியார் வந்தனையும் என்னாச்சு அப்படின்னா, இருக்கிறதும் போச்சுரா நொல்ல கண்ணாங்கிற மாதிரி கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதை போல் ஆகிப்போச்சு. எங்கேயுமே குப்பைகளை சரியாக வலிக்கிறதில்ல, சாக்கடைகளை யாரும் சரியாக சுத்தம் பண்ணுறதில்ல. சுகாதார குறையானது திருமுருமுண்டி நகராட்சி எங்கும் சுகாதார குறைபாடு. எல்லா பக்கம் தேங்கி நிற்கிறது தண்ணீர், சாக்கடை தண்ணீர். எல்லா பக்கம் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. இந்த குப்பைகளை நம்ம முதல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக பிரித்து கொடுப்போம், பிரித்து வாங்கிட்டு போய் தனித்தனியாக இயற்கை உரம் தயாரிக்க வேண்டியதை இயற்கை உரமாகவும், மீதி பிளாஸ்டிக்கில் எல்லாத்தையும் ஓரளவுக்காவது அவங்க சரி பண்ணி காசு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் மொத்தமாக கொடுக்க சொல்லி மொத்தமாக கொடுக்க போக எல்லாத்தையும் கொண்டு போய் பாறைக்குழிகளில் கொட்டுற வேலை தான் நடக்குதே தவிர அது பிரிப்பதற்கான வேலை எதுவுமே நடக்கலை. ஆக தனியார்கிட்ட விட்டால் பிரித்து தனித்தனியாக கொண்டு போய் இயற்கை உரம் தயாரிப்பது தனியாகவும், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் தனியாகவும், இரும்பு போன்ற பொருட்கள் எல்லாம் தனியாகவும், டாஸ்மாக் பாட்டில் தனியாகவும் பிரித்தா மிச்சம் பார்த்தீங்கன்னா குப்பை அங்கே ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரு 5% தான் குப்பை. இப்போது ஒரு உதாரணத்துக்கு 100 டன்னு நம்ம திருமணம்பூண்டி நகராட்சியில் 10 டன்னு சேருதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாளைக்கு. இந்த 10 டன்னு நீங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 500 கிலோ, அவ்வளோதாங்க. இது பொய் சொல்லலை, நான் இதுதான் நடைமுறையில் உலகம் முழுசும், இந்தியாவில் சூரத், இந்தூர், இங்கே கேரளாவில், பாலக்காட்டில், இப்படி நம்ம தமிழ்நாட்டில் கூட சில நகரங்களில் இது சிறப்பாக நடக்குது. ஆக நாம் ஏன் இன்னும் அதை செய்யவில்லை? ஏன்னா வருங்காலத்துக்கு தன்னை முன்பே தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தேசமாக ஜப்பான் தேசம் அறியப்பட்டிருக்கிறது, ஜெர்மன் அறியப்பட்டிருக்கிறது, இங்கிலாந்து அறியப்பட்டிருக்கிறது. இன்னும் 3-4 ஆண்டுகளில் இங்கிலாந்து, ஜெர்மனி, ஜப்பான்லாம் பிளாஸ்டிக்கால் ஒரு பொருள் கூட இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு அந்த அரசாங்கம் வேலை செஞ்சிட்ருக்கு. கவர் கூட கிடையாது. ஆமாம், கவர் கூட கிடையாது, பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே அதுக்கு மாற்று பொருட்களை அவங்க கண்டுபிடிச்சி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் பொருட்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எல்லா பொருட்களும் இப்போ பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்குது. அரிசியிலேருந்து, சர்க்கரையிலேருந்து, குழம்புலேருந்து, ஃபினாயிலேருந்து, இனி என்ன கறி போட்டு கொடுக்கறதுலேருந்து, சாப்பாடு போட்டு அனுப்புறதுலேருந்து எல்லா சகலமும் பிளாஸ்டிக்கில். டீ டம்ளர் குடிக்கிறதுலேருந்து அத்தனையும் பிளாஸ்டிக். மக்கள் தெரிந்துதான் செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா எனக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எங்கே போகுது? பூமிக்கு தானே போகுது. இந்த பூமி என்ன ஆகும்? அப்படியே அடைச்சிக்கும். அடைச்சா என்ன ஆகும்? எல்லா பக்கம் வியாதி வரும், எல்லா பக்கம் கொசு வரும், எல்லார் வீடும் என்ன ஆகும்? நீங்கள் என்ன தான் வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் சுத்தம் இல்லைன்னா உங்கள் வீடு என்ன சுத்தமாக இருந்து என்ன பிரயோஜனம்? சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் உடனே நகராட்சி சுத்தம் பண்ணிட்டு போக வேண்டியதானு சொன்னால் நகராட்சி சுத்தம் பண்ணி எங்கூட்டி கொட்டும். அதையும் யோசிக்கலாம். முதல்ல நம்ம கொட்டவே கூடாது. இப்போ என்னுடைய வீட்டில் இதெல்லாம் சொல்கிறேன் முருகானந்தன் நீ அப்படின்னா, என்னுடைய வீட்டில் பாருங்கள், சாக்கடை தண்ணி நான் சமையல் செய்யக்கூடிய என்னோடய அறையிலேருந்து ஒரு சொட்டு கூட வெளியே போவதில்லை. அதாவது சாக்கடை தண்ணின்னா அந்த காய்கறிகள் வர்றது, சமையல் பண்ணுறது, இது எல்லாம் சேர்த்து நான் அப்படியே செடிகளை வளர்த்திடுறேன். சரிங்களா? பாத்ரூம் டாய்லெட் தண்ணி நம்ம அந்த கொள்கலன் இருக்குது, தொட்டி இருக்குது, டேங்க் இருக்குது, அதில் போய் தேங்கிக்குது. அந்த தண்ணி அப்படியே அது மட்டும் என்ன ஆகுது, வடிகாலாகி வெளியே போகுது. அந்த கசடானது கடைசியில் என்ன ஆகுது, அது நம்ம அந்த பாக்டீரியா போட்டு நம்ம இது பண்ணுறதுனால முடிந்தவரை அதுவே என்ன ஆகுது, உரமாக மாறிடுது. அப்புறம் நம்ம வீட்டில் போடக்கூடிய பிளாஸ்டிக்குகளை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேகரம் பண்ணி அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் போடுறதில்லை. ஆக நம்ம என்னுடைய வீட்டில் இது மாதிரி பல ஆண்டுகளாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஆக ஒவ்வொருவரும் இப்படி செஞ்சால் தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியுங்க, நம்மளுடைய தலைக்கட்டை காப்பாற்ற முடியுங்க, நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியுங்க.
இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு இந்த பூமி இருக்காது. நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கலாம், 100 கோடி 200 கோடி கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம், என்ன பிரயோஜனம்? சுகாதாரம் இல்லை, கொசு எங்கே, எல்லா சுற்றியும் கொசு, எல்லா பக்கம் பிளாஸ்டிக்கு, எல்லா பக்கம் பன்னிக்குட்டி, எல்லா பக்கம் நாத்தம். உங்கள் குழந்தை மட்டும் இங்கே சௌரியமாக இருந்துட முடியுமா? யோசிங்க. ஸோ நம்ம தாயாகவும் தந்தையாகவும் படிக்க வச்சா பத்தாது, அவர்கள் தேவைப்படுவதை வாங்கி கொடுத்தால் நம்ம சிறந்த தாயார தந்தையாராக கிடையவே கிடையாது. அந்த குழந்தை எந்த விதமான உடல் அசௌகரியமும் இல்லாமல், உடல் குறைபாடும் இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர் மட்டுமே உண்மையான பெற்றோர். ஆக அந்த உண்மையான பெற்றோரால் நீங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டு பாருங்கள். இல்லையா, இன்னையிலேருந்து மாறுங்க. இனி பிளாஸ்டிக் ஒரு சின்ன பொருள் கூட நான் கீழே போட மாட்டேன், வீட்டுக்கு கொண்டு வந்து தனியாக ஒரு பையை வச்சு அதில் போடுவேன், இரும்பை தனியாக போடுவேன், மக்கர் குப்பையெல்லாம் தனியாக வச்சுக்குவேன் அப்படின்னு முடிவை நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். இது உலகம் முழுசு நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இந்தியாவில் தான் ரொம்ப தாமதமாக பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நம்ம நகராட்சி, திருமுருகன் நகராட்சியாக ரொம்ப படுமோசம். ஏன்னா முதல்ல மக்களுக்கு இதை சொல்ல வேண்டிய பணியே நகராட்சியை சேர்ந்தது. இன்னும் அதவே அவங்க சொல்லவே இல்லை. அதாவது மைக் மூலமாகவும், போஸ்டர் மூலமாகவும், நோட்டீஸ் மூலமாகவும் வீடு வீடாக அவர்கள் இதை செஞ்சு நேரத்தை சாதிச்சிருக்கணும். ஏன்னா 2000 டன் கழிவுகள் சேகரமாகக்கூடிய இந்தூர் அப்படிங்கிற அந்த நகரத்தில் இன்றைக்கு வெறும் 2% தான் ஆகாத குப்பைன்னு பிரிக்கிறாங்க. அப்படின்னா 2000 டன்னு, வெறும் 10 டன்னு, அதில் 1% கூட கிடையாது. அந்த கழிவு உற்பத்தி ஆகக்கூடிய திருமுடி நகராட்சியில் அதை செய்யலை அப்படின்னா இப்படிலாம் நம்ம என்னத்துக்குங்க? என்ன பொறுப்பு, நமக்கு என்ன பொறுப்பு, நம்ம என்ன பொறுப்புலேருந்து என்ன பெருமை அதில்? அதனால் முதல்ல சுகாதாரம், இரண்டாவது மிகச்சரியாக பார்த்திங்கன்னா சாக்கடைகள் மிகச்சரியாக தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும். மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தணும். அதில் நீர்நிலைகளை எல்லாம் சுத்தமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே நீர்நிலை ராசாத்தா கோட்டை. ஆனால் இன்றைக்கு அதன் நிலைமை என்ன? ராக்கியாபாளையம் பகுதியிலிருந்து வரக்கூடிய எல்லா சாக்கடைகளும் அங்கே தான் தேங்கி நிற்குது. ஒரு 50 மீட்டருக்கு அந்த பக்கம். அங்கேருந்து ஊறி வர்றதுக்கு தெரியாது அதுக்கு, எதுனா அங்கேயே நின்றுக்குமா, அப்படியே ஆவியாகி போயிடுமா? அப்போ அதற்கான திட்டம், அதுக்காக 15 கோடியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பட் அந்த திட்டமானது மந்தகதியில் செயல்பட்டுருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, முறையாக செயல்பட்டுருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இது சரியாகத்தான் செல்லுகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆக பயமாக இருக்குது. ராசாத்தா குளத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கான நீர்நிலைக்கு நம்ம எங்கே போகிறது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது தனிப்பட்ட நபர்கள் செஞ்சால் பரவாயில்ல. அரசியல்வாதிகள் அரசியல் மூலமாக வருகின்ற பொழுது சந்தேகத்துக்கிடமாகத்தான் மக்களால் பார்க்கப்படுகிறது. என்ன பண்ணுறது? அரசாங்கம் ஒரு வேலை செஞ்சால் உங்களுக்கு தான் தெரியுமாச்சே, 100% 100 ரூபா கொடுத்தா அது 50 ரூபாய்க்கு வேலை நடந்தாவே பெருசுன்னு சொல்லுவார். அந்தளவில் தான் இன்றைக்கி எல்லாம் போயிட்டுருக்கு. ஆக இத்தனை பிரச்சனைகள் பூண்டி நகராட்சியில். சாலைகள் இன்னும் புதுதாக அங்கங்கே போடுறாங்களே தவிர பழுதுபட்ட சாலைகளை அப்பப்போ சரி பண்ணணுங்கிற அந்த சிந்தனை இன்னும் வரவே இல்லை. அப்படியே கிடக்க வேண்டியது 6 மாதம் 1 வருஷம் கழித்து திரும்பி அந்த சாலை போட்ட வரைக்கும் அது அப்படியே கிடக்க வேண்டியது. யாராவது கீழே மண்டை உடைச்சா மற்றவங்களுக்கு என்ன? இப்படி பூண்டி நகராட்சியில் ஏராளமான பிரச்சனைகள் நிலவி வருகின்றது. இதை உடனடியாக நகராட்சி நிர்வாகமானது கவனித்து சரி செய்ய வேண்டும் என்பதை ஆணித்தரமாக பதிவிடுகிறோம். ஏன்னா அது ஊர் பொதுமக்கள், நான் தனி மனிதனாக பேசவே இல்லை. எல்லா பகுதியிலையும் சுற்றி பார்த்துட்டு எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன கருத்துக்கள் இங்கே பிரதிபலிச்சிருக்கேன். அதெல்லாம் இது என்னுடைய கருத்து அல்லவே இல்லை. இதெல்லாம் நான் நேரில் பார்த்து இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறதையும் நான் நிரூபணம் பண்ணிக்கிட்டேன். அதனால் பூண்டி நகராட்சி விரைந்து செயல்பட்டு இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் பணிவு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய்பனி சேனலுக்காக.